இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு வந்து மாடி மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. எல்லாருமே இப்ப கதறி கதறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல ஒரு லெட்டர் கிடைக்குது. அதை பாட்டி தான் ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க. அதை படிச்சதுக்கு அப்புறம் அதுல என்ன போட்டுக்குன்னு சொல்லி கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க மட்டும் நடந்து போயிட்டு ஜன்னலை ஓபன் பண்ணி எகிரி வெளியே குச்சிடுறாங்க. அந்த லெட்டர் இப்ப கையிலே வச்சிருந்ததால இவங்க எதுக்கு இப்படி குதிச்சு இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு அப்பா எடுத்து பாக்குறாரு. இந்த லெட்டரை இப்ப படிச்சதும் இவருக்கே ஒரு மாதிரி அப்படி கிறுக்கலாவது மயக்கம் போட்டு கீழே வந்துறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததும் அப்படி என்னதான் போட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேக்குறாங்க. ஆனா இவரு வாயை திறக்க மாட்டாரு. அதுல என்ன போட்டுக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாரு. இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நைட் இவரு டெய்லியும் பயங்கரமா குஷ்டு வராரு. இப்படியே அவர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க ஒரு நாள் பொண்ணு வந்து அம்மா கிட்ட கேட்டுறா, அப்படி அந்த லெட்டர்ல என்னதாமா போட்டுக்கோன்னு. டக்குன்னு உள்ள வரும்போது இதை கேட்ட அப்பா பொண்ணு பூச்சின்னு பயங்கரமா அடிக்கிறாரு. நான் தான் தெரிஞ்சுக்க வேணாம் தானே இப்படி பண்றேன், அப்பனே அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. இதை கேட்டதும் பொண்ணு இப்ப ரூமுக்கு போயிடுறா. இவரும் வந்து படுகிறாரு. அப்ப பாக்கெட்ல இந்த லெட்டர் கீழே விழுது. டக்குன்னு ஒய்ஃப் எடுத்து பச்சிடுறாங்க. இவங்களும் இப்ப இதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் பொண்ணு பின்னாடி இதை பார்த்துட்டு எனக்கும் காமிங்கன்னு சொல்லி கேட்கறா. இதுக்கப்புறம் இது யார்கிட்டயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாலாம் வச்சு வாயில போட்டு முழுங்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு கியூரியாசிட்டி தாங்காம கிடைச்ச க்ளூ எல்லாம் வச்சு கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி பாக்குறா. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. கீழே யாரோ கதவை தட்டுறாம இருக்கு. யாரான்னு சொல்லி போய் பார்த்தா போலீஸ். கொஞ்சம் பேசணுமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து அக்கா இறந்து போயிட்டால, அதுக்கப்புறம் வீட்டுல எதனா வினோதமா நடந்ததான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஆனா ஏன் அக்காவும் பாட்டியும் தொடர்ந்து செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியலன்றா. டக்குன்னு ஆபீசருக்கு ஒரு கால் வருது. என்னன்னு சொல்லி எடுத்து கேட்டா இந்த பொண்ணோட அப்பா ரிவர்ல விழுந்து இறந்து போயிட்டாருன்ற மாதிரி விஷயம் தெரிய வருது. இந்த பொண்ணை அழுதுட்டே போறா. அப்ப ரிப்போர்ட்டர்லாம் சுத்தி நின்னுட்டு அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் போட்டிருக்கு, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உங்க ஃபேமிலில இருந்து இறந்துட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கே ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா பூச்சி கத்தி விட்டுறா. அப்பதான் இந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது, எனக்கு தான் தெரியும்ன்றாங்க. அப்படியே மொத்த பிரச்சனை இவங்க பக்கம் திரும்ப கரெக்டா இனி தேதியில இருந்து நான் ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த உண்மையை சொல்லுவோன்றாங்க. அம்மாவும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறா. ஆனா மறுநாள் காலையிலேயே இவங்க ரொம்பவே நார்மலா பிஹேவ் பண்றாங்க. ஆனா இருந்தாலும் அந்த லெட்டர் இவங்க உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்ற விஷயம் இவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு.